சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகி பெவிலியன் போறப்ப இந்தியாவோட ஸ்கோர் 34க்கு 3 விக்கெட். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சிவம் டுபே இல்லை ஹர்திக் பாண்டியான்னு பார்க்குறப்ப அக்ஷர் பட்டேலுக்கு ப்ரமோஷன் கொடுத்து மேலே இறக்குனாங்க. ஒரு சைடு சவுத் ஆப்பிரிக்கா டீம் 3 விக்கெட் எடுத்த கான்ஃபிடன்ஸில் இந்தியாவுக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டு பில்டப் பண்ணாங்க. இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக ஃபார்ம் அவுட்டில் இருந்த விராட் கோலி ஒரு எண்டில் இருக்காரு. அப்போ இந்தியா டீமுக்கு ஒரு விக்கெட் போயிருந்தா மேட்ச் அங்கேயே ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிருக்கும். குயிக்காக ரன்ஸும் அடித்து விக்கெட்டு விழுவாமலும் அக்ஷர் பட்டேல் அந்த இடத்துல இந்தியாவுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸை கொண்டு வந்தார். எல்லாரும் விராட் கோலி அடித்த 76 ரன்னை வியந்து பேசுகிறாங்க. அவர் இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரெஷர் இல்லாமல் டைம் எடுத்து ஆட ஹெல்ப் பண்ண அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கே பேசலை. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின்னர்ஸ் கேசவ் மகாராஜ், சம்சி, மார்க்ரம் 3 ஸ்பின்னர்ஸ் ஓவர்லையும் 6 அடித்தார் அக்ஷர் பட்டேல். விக்கெட் எடுக்க சவுத் ஆப்பிரிக்கா மெயின் பவுலரான ரபாடாவை கொண்டு வந்தாங்க. ரபாடா பால்லையும் 6 அடித்து மொத்தமாக 4 6 அடித்து இந்தியா டீமுக்கு மொமெண்டத்தையே மாற்றி கொடுத்தாரு அக்ஷர் பட்டேல்.